Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ நம்ம வந்து ஒரு full heavy work blouse வந்து எப்படி work பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த flower base எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா 4 petals வர மாதிரி எடுத்துர்க்கேன். இத வந்து back neck ஃபுல்லாவே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கோம். சோ லைட்டான ஷேட்ல தான் தெரியிற மாதிரி இருக்கும். சோ ஒயிட்ல வந்து ஃபுல்லா 4 petals வர மாதிரி one side ஃபுல்லாவே ட்ரேஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து நம்ம இப்ப வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். சோ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பெட்டல்ஸ் ஓட மிடில்ல வந்து நான் வச்சிருக்கேன். சென்டர்ல வந்து கோல்ட் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு சுத்தி வெளியே வந்து ரவுண்ட் ஷேப்லயே வந்து சில்வர் ஸ்டோன்ஸ் வந்து நான் வைக்கிறேன். சோ இதே போல ஆல்டர்னேட்டிவா நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கோல்ட் வர மாதிரி இருக்குறோம். இதுல வந்து சென்டர்ல சில்வர் ஸ்டோன் வச்சிட்டு சுத்தி வந்து கோல்ட் ஸ்டோன் வச்சுக்கலாம். சோ இதே போல ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிட்டு இது நல்லா காயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வர்க் பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். சோ நம்ம கோல்ட் போட்டபடியே வந்து நான் இப்ப வந்து சில்வரும் கொடுத்திருக்கேன். இதுக்குள்ள நம்ம வந்து அவுட் லேயர் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம். சோ ஆல்டர்னேட்டிவ் இந்த கலர் தான் கொடுக்கணும்னு இல்ல. சோ இது காமனா எந்த சாரிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வர்க் கேட்டிருந்தாங்க. பட் நீங்க பர்టిక్యులர் ப்ளவுசஸ்க்கு சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி ப்ளவுஸ் வர்க் பண்ணனும் அப்படினாலும் கூட ஒன்னு கோல்ட் பேஸோ இல்ல அதுக்கு ரிலேட்டடா வந்து என்ன கலர்ஸ்ல ஜர்தோசி கிடைக்குதோ அது நீங்க யூஸ் பண்ணி கூட இந்த வர்க்க பண்ணோம்னா ரொம்ப நீட்டா இருக்கும். இத மேட்ச் பண்ணிக்கங்கிறதுக்காக நான் ஃபுல்லா அந்த எம்போஸ்ட்ல கொண்டு வரணும்னா இது ஒரு ஸ்கொயரா இருக்குதுன்னா நம்ம அப்படியே கொண்டு வர முடியும். இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ஸ்டோனுக்கு நம்ம எடுக்கும்போது அந்த எம்போஸ்ட் இப்படி தான் வரும். ஆரி நீடில் தான் இது ஓபன் பண்ணி சொன்னீங்க. ஆமா இது ஃபுல்லா நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நீடிலே தான் எடுத்துப்போம். இது நம்ம பேக் நெக் ஆல்ரெடி காட் எப்படி டைட் பண்றதுன்னு பாத்துறோம் இல்லையா. பேக் ஃப்ரண்ட் கொஞ்சம் அன்ஈவனா மார்க்கிங் இருக்கு அப்படினா ஃபுல்லா இப்படி தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஓபன் பண்ணி விட்டு தான் நம்ம டைட் பண்ற மாதிரி இருக்கும். கை எவ்வளவு தூரம் எட்டுதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து வர்க் பண்ணிக்கலாம். சோ அந்த சைடுல இருந்து வர்க் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் கரெக்ட்டா இருந்தது. இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆக போறதுல எப்படி குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் மாதிரி நமக்கு வரும் இல்லையா. சின்ன பால்ஸ் பெரிய பால்ஸ் இது மாதிரிலாம் வந்து ஹேங்கிங்ஸ் நமக்கு ஃபுல்லா இதுல அரேஞ்ச் பண்ற மாதிரி வரும் இந்த ப்ளவுஸ்ல. இது வந்து பேக் நெக் அதே போல. சோ கை எட்ற வரைக்கும் வர்க் பண்ணிருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபுல்லா காட்ட ரோல் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்பேஸ் பத்தற இடம் வரைக்கும் உட்கார்ந்து மறுபடியும் பேக் நெக் கவர் பண்ணிக்கலாம். அதே போல ஸ்லீவ்ல இது வந்து பஃப் ஸ்லீவ் போர்ஷன் தான் இது. சோ இதுக்கு வந்து செப்பரேட்டா இன்னொரு பார்டர் வரும். சோ ஒரு 1 இன்ச் 2 இன்ச்க்கு வந்து இதே கிளாத்ல அவங்களோட கையோட சர்க்கம் பொறுத்து அதை மார்க் பண்ணி அதுல வந்து ஃபுல்லா லைன் பேஸ் வர்க்கா வந்து அதுலயும் ஹேங்கிங்ஸ் வரும். குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி. இது வந்து ஃபுல்லா அந்த பஃப் போர்ஷன் மட்டும். சோ இது ஃபுல்லாவே ஆல்டர்னேட்டிவ் கலர்ல தான் எடுத்துறோம். ஒரு ஃப்ளவர் நம்ம இதல எப்படி போடுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வர்க் பண்ணி காமிச்சறேன். இப்போ வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா ஒவ்வொரு கலரா சேஞ்ச் பண்ணி போட்டுப்போம். ஸ்டோன் ஒட்டிருப்போம். இது நல்ல எம்போஸ்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிருக்கோம் கரெக்ட்டான சைஸ்ல. ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி இது போல ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நெருக்கமா போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல நீட்டா அழகா எம்போஸ்டா தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஹாஃப் முடிச்சபடியே இந்த பக்கமும் அடுத்த நெக்ஸ்ட் ஹாஃபும் முடிச்சுக்கலாம். அதே போல் ஃபுல்லாக எல்லா ஸ்டோன்ஸையும் சுற்றி நீட்டாக ஜர்தோசி ஒர்க் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து சில்வர் பீட்ஸ் கொடுக்குறேன். கோல்டன் பீட்ஸ் ஜர்தோசி கொடுத்துருக்க இடத்துக்கு கோல்டன் பீட்ஸும், சில்வர் ஜர்தோசி கொடுத்துருக்கிறதுக்கு நான் சில்வர் பீட்ஸும் கொடுக்குறேன். ஸோ நம்ம ப்ளைனாக பார்க்குறதுக்கு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீட்டாக இந்த டிசைன் அரேஞ்ச் ஆகிக்கிட்டு வரும். ஸோ ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னாவே போதும். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து ஜர்தோசி பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது பஃப் ஸ்லீவ் ஒர்க்குங்கிறதுனால இது செப்பரேட்டாக பஃப் போர்ஷனுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கையோட பார்டர் வந்து இந்த கிளாத்லேயே செப்பரேட்டாக ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி வரும். ஸோ அதுவும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் போர்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வர என்ன ஒர்க்கோ அதே தான் வந்து ஃபுல் ஒர்க்காக நம்மளுக்கு வரும். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் நெக்லேயே இந்த ஆல்டர்னேட்டிவாக ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இது மேலேயும் நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கில் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம புட்டாஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.